ஒரு நிமிஷம். நீங்க எக்ஸர்சைஸே பண்ண முடியல. 55, 60 வயசு ஆயிடுச்சுங்க. எனக்கு கால்லாம் ரொம்ப வலிக்குது. என்னால ஓட முடியாது, நடக்க முடியாது. அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் இருக்கா? இந்த ஒரே ஒரு எக்ஸர்சைஸ் நீங்க பண்ணுங்களேன். எத்தன கவுண்ட்ன்னு நான் அப்புறம் சொல்றேன். ஒண்ணு இந்த சேர் மாரி, இந்த சேர்ல இப்படி உட்காந்துக்கங்க. கால நேரா ஆக்கிக்கங்க. இப்படி வளைச்சு வச்சுக்காதீங்க. நேரா வச்சுக்கங்க. வச்சுட்டு இந்த கீழ இருக்கிற ஹீல் இருக்கு இல்லையா? டோவ வந்து ஃப்ரண்ட்ல வச்சுக்கங்க. பாதத்த முன் பாதத்த கீழ அழுத்திக்கிட்டு, பின் பாதத்த மட்டும் இப்படி தூக்கி கீழ இறக்குங்க. இந்த ஒரு ஆக்டிவிட்டி உங்களால பண்ண முடியும்னாலே, செகண்ட் ஹார்ட்ன்னு சொல்றாங்க இல்லையா? சோலியஸ் மசில்னு சொல்லுவோம். இந்த காஃப் மசில் இருக்கிறது சோலியஸ் மசில்னு சொல்லுவோம். இது 2வது ஹார்ட்ன்னு சொல்றாங்க. இந்த கால இப்படி தூக்கி கீழ இறக்குங்க. கால தூக்கி கீழ இறக்குங்க. இது எத்தனை தடவை செய்யலாம்னா, ஒரு நாளைக்கு 400லேருந்து 500 தடவைங்க. சும்மா உட்கார்ந்திருக்கிற நேரத்துல டிவி பார்த்துட்டு இருக்கிறப்போ, இல்ல சேர்ல சும்மா உட்கார்ந்திருக்கீங்கன்னா, இந்த இந்த ஆக்டிவிட்டி மட்டும் செஞ்சுட்டே இருங்களேன். பண்ணீங்கனாலே பயங்கர ஹெல்த்தியா இருப்பீங்க. இந்த மசில் நல்லா ஃபார்ம் ஆயிடும். நீங்க காலையில எழுந்த உடனே உங்க பாதத்த நீங்க தரையில வச்ச உடனே, தரையில இருக்கிற அந்த நரம்புகள் இருக்கு இல்லையா? நரம்புகள் முடியிற இடம் வந்து பாதம். அந்த பாதத்திலேருந்து ரத்தம் வந்து மேல தள்ளப்படும். அப்போ இந்த சோலியஸ் மசில் திக்கா இருந்ததுன்னா, காஃப் மசில் இருந்ததுன்னா, இது பிளட் வந்து அழகா ஹார்ட்டுக்கு போய் சேரும். அப்போ நீங்க ஹெல்த்தியா இருப்பீங்க. இந்த எழுந்த உடனே மயங்கி விழுறது இதெல்லாம் வராது. அதனால ஒரு ஏஜ் ஆச்சுன்னா, இந்த ஒரு எக்ஸர்சைஸ் மட்டும் நீங்க 400, 500 தடவை ஒரு நாளைக்கு பண்ணுங்க. நல்லா ஸ்ட்ராங்கா ஆயிடுவீங்க. தேங்க் யூ சோ மச். பாய் பாய்.